வீடு வாசல் கிடைக்கல தராட்டி விடுங்க, ஆனால் எனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்ற ஒரு சுபசோசனம் ஒன்று இருக்குது. ஒரு நற்செய்தி ஒன்று இருக்குது. உங்களோட உம்மா வாப்பா வயது போனால் ஒரு நபித்தோழர் வந்து கேட்டால் அல்லாஹ் இன்ட்டு நான் ஹஜ்ஜுக்கு போகணுண்டாங்க. ரசூல்லா கேட்டாங்க, வாப்பா ஹஜ்ஜுக்கு போகணுண்டா உனக்கு உம்மா வாப்பா இருக்காங்க, வயசு போனவங்க அங்கே போயிட்டு அவங்களுக்கு பணிவிட செய்யினாங்க. இன்னும் ஒரு நபித்தோழர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை அழைத்து போங்க யுத்தத்துக்குட்டாங்க. ரசூல்லா கேட்டாங்க, உனக்கு உம்மா வாப்பா இருக்காங்க தானே? ஆமாம். வயசு போனவங்களா? ஆமாம். அப்படின்டா ஃபஜாஹித், அங்கே போ. நீ இங்கே யுத்தம் செய்ய தேவையில்லை, நீ இங்கே வால் பிடிக்க தேவையில்லை, நீ இங்கே கேடயம் தூக்க தேவையில்லை, இங்கே நீ ஒருத்தனுக்கு ஒருத்தனா எதிராக வந்து நீ யுத்தம் பண்ண தேவையில்லை. உனக்கு இதற்கு முன்னாடி ஒரு கடமை வீட்டில் இருக்கு, அங்கே போ. உம்மாவை பாரு, உன் வாப்பாவை பாரு. 1000 பேர் தான் வந்து எத்தனை தான் பணிவிடைகள் செஞ்சாலும் உன் உம்மா வாப்பாவுக்கு நீ பணிவிடை செய்வது போன்று வராது. இதுதான் ரசூலுல்லாஹ் அந்த சமத்துவத்தையும் அந்த சகோதரத்துவத்தையும் உறவு முறைகள் என்ற அந்த பாலத்தையும் விதைத்தார்கள். மௌத்தாரத்துக்கு முன்னாடி இந்த சமுதாயம் சகோதரத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, உம்மா வாப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, இரத்த சொந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பொருளாதாரம் என்று அவர்கள் மாய்ந்து விடுவார்கள். இப்படி மாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த கடைசி உரையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினது சகோதரத்துவத்தை. வழங்கிச்சா? ரசூலுல்லாஹ் சாதாரண அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு போகல. அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் 1-2 இருந்தாலும் சொல்லப்பட்டனுடைய பின்னணிகள் பெரிய ஒரு பேக்ரவுண்டை காட்டுது. காசுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம சகோதரத்துவத்தை தூக்கி எறிஞ்சிடுவோம். ஆனால் சகோதரத்துவத்தை முக்கியத்துவம் கொடுத்தா சுவர்க்கம் இருக்குது. இப்போ சுவர்க்கமா காசு பணமா சொத்தாண்டு வந்தால் நம்ம எதை சூஸ் பண்ணணும்? சுவர்க்கத்தை தான். சுவர்க்கம் கிடைக்கணுமா இருந்தால் நம்ம இங்கே இப்படி இருக்கணும். இவங்களோட அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் வாப்பாட காணியில் உம்மாட காணியில் நமக்கு பங்கை அவங்க அபகரித்து விட்டாங்க, பறிச்சிட்டாங்க. அது 100% எவிடன்ஸோடு நம்மகிட்ட இருக்குது, டாக்குமெண்ட் நம்மகிட்ட இருக்குது. எப்படியோ லீகலாகவோ இல்லீகலாகவோ அவங்க எடுத்துட்டாங்க. ஓகே, மறுமையில் பார்த்துக்கொள்ளட்டும். அதற்காக என் தாத்தாவை எனக்கு ஒதுக்க இயலாது, அதுக்காக எனக்கு தங்கச்சியே இல்லைன்னு நம்ம ஒதுக்க இயலாது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. இந்த காசு பணத்தை அவங்க எடுத்துட்டாங்கன்றதுக்காகவோ அநியாயம் செஞ்சுட்டாங்கன்றதுக்காகவோ நீங்கள் அவங்கள ஒதுக்கல. ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழர் வந்து அழுதார், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு உறவுக்காரர்கள் இருக்கிறார்கள், சொந்த பந்தம் இருக்குது, இரத்த சொந்தம் இருக்குது, என்னை அவர்கள் துண்டிக்கிறார்கள். ஆனால் நான் சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன். அவங்க துண்டிக்கிறாங்க, சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன். எனக்கு அவர்கள் அநியாயம் பண்ணுறாங்க, ஆனால் நான் அவங்களுக்கு நலவு பண்ணணுன்னு நான் ஆசைப்படுறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறது போலவே நடந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சுடுசாம்பலை உண்ண வைப்பது போன்றுட்டாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் அப்படியே நடந்து கொள்ளுங்கட்டாங்க. அவங்க ஒதுங்கி போகிறாங்களா, நீங்கள் சேர்ந்து போங்கட்டாங்க. உண்மையிலேயே உறவு கொள்வதென்பது தாத்தா தங்கச்சிக்குள்ள உங்களுக்குள்ள பிரச்சனை. அது நகை பிரச்சனையாக இருக்கலாம், காணி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். பிரச்சனை வந்துட்டா இந்த பிரச்சனையில் உறவாடுகிறது முறை என்ன தெரியுமா? நீங்கள் என்ன நினைப்பீங்க? அவதான முதலாவது வாயை போட்டா, அவதான கதை கதைச்சா, அவள் வரட்டும் நம்மள்கிட்ட, அவள் வந்து பேசட்டும், அப்படித்தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கும். பிரச்சனையை எடுத்தது அவள் தான், பலாயை கிளப்பினது அவள் தான். அப்போ நம்ம என்ன நினைப்போம்? நம்மளோட மைண்ட் செட் என்ன சொல்லும்டா, அவள் தான் பிரச்சனையே ஆரம்பித்தது. அவள் வந்து என்ன எப்போ என்னோட பேசுகிறாவோ நான் பேசுவேன். நீங்கள் பேச ரெடி தான், பேசினா பேச ரெடி தான். அந்த இடத்துல ரோசம் பார்க்குறது இல்லை. ரைட், பேசினா பேசுவோம், ஓகே. இதுதான் உறவாடுவது என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லி தருது தெரியுமா? தலைகீழாக சொல்லி தருது, அப்படியே ரிப்பீட்டாக சொல்லி தருது. அவங்க 2 பேருக்குள்ள உனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைண்டா அவள் தான் வந்து பேசணும்னு எதிர்பார்க்காத, நீ அவட வாசப்படிக்கு போ, நீ அவட வீட்டுக்கு போ,
அவங்க உன்னை உதாசீனம் செஞ்சாலும் நீ சேர்ந்து நடக்கிறியே, இதுதான் உண்மையான உறவாடுதல் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297223. நம்ம இவ்வளவு காலமும் உறவாடுறேன்னு சொன்னா அவ பேசட்டும், அவங்க பேசட்டும், அவங்க வரட்டும், அவங்க வந்தா நான் வருவேன், அவங்க பேசினா நான் பேசுவேன், அவங்க சிரிச்சா நான் சிரிப்பேன், இல்லாட்டி முகத்தை தூக்கினா நானும் முகத்தை தூக்குவேன் அப்படின்ட்டு இருக்கிறோம் தானே. இந்த மைண்ட் செட் இஸ்லாத்துடைய அடிப்படை கிடையாது. அதனால தான் ரசூலுல்லாஹ் மௌத்தாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, சகோதரத்துவம் என்பது மிக முக்கியம். அது உடன் பிறந்தவங்களாக இருக்கட்டும் அல்லது ஏனைய சகோதரத்துவமாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சகோதரத்துவம் என்பது மிக முக்கியம். அதனால தான் அல் முஸ்லீம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன். நம்மெல்லாம் ஊர் வேறையாக இருக்கலாம், நாடு வேறையாக இருக்கலாம், பேச்சு வழக்கு வேறையாக இருக்கலாம், நம்முடைய கல்ச்சர் வேறையாக இருக்கலாம், இருந்தாலும் முஸ்லிமா அல்லாஹையும் ரசூலை ஈமான் கொண்டு 5 நேரம் தொழுது இபாதத்துக்கள் ஈடுபட்டு இருக்கிறோமா, நாங்களும் நீங்களும் சகோதரர்கள். இந்த சகோதரத்துவத்தை நபிகளார் அந்த மரணிப்பதற்கு முன்னால் இறுதி கட்ட உரையில் ரசூலுல்லாஹ் முதலாவது ஞாபகம் ஊட்டினாங்க. இது நம்மட மனசில் ஆழமாக இருக்கணும். இதுதான் நம்மட படிப்பினை. நபிகளார் உரையாற்றினார்கள், நபிகளார் பேசினார்கள். இறுதி உரை அது பொன்னெழுத்துக்களால் பொதிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள், வரிகள், வசனங்கள் என்று வார்த்தை வசனம் மட்டும் பேசினால் போதாது. நபிகளார் பேசினார்கள் என்றால் ஏன் பேசினார்கள், அவருடைய பின்னணி என்ன காரணம், எதற்காக மௌத்தாரத்துக்கு முன்னாடி சந்தோஷமாயிருங்க, நிம்மதியாயிருங்க, சகோதரத்துவமாயிருங்க ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லணும். இந்த சகோதரத்துடைய பிரிவு உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் வைத்துவிடும் என்றவுடைய அடிப்படை இருக்கிறது. எந்த சுவர்க்கம் வேண்டுமென்று நான் நீங்களும் தொழுது வந்தோமோ, நோன்பு பிடிச்சோமோ, ஹஜ்ஜு செஞ்சோமோ, உம்ராக்கு போனோமோ, தான தர்மம் கொடுத்தோமோ, எல்லாம் செஞ்சிருக்கிறோம். ஆனால் வாப்பாட உறவு தேவையில்லை புள்ளை இருந்தால் அந்த சுவர்க்கம் தடையாக இருக்கும். உம்மாவுடைய உறவு எனக்கு தேவையில்லை என்று ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, யார் அந்த உறவை துண்டித்து வாழ்றாங்களோ அந்த இடத்துல சுவர்க்கம் தடையாக இருக்கும். நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக ரத்தின சுருக்கமாக சொன்னாங்க, சகோதரத்துவம் என்பது மிக முக்கியம், சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அடுத்தது மனித உரிமைகள் பற்றி பேசினாங்க. 2வது ரசூலுல்லாஹ் பேசினதில் மனித உரிமைகள், மனிதனுடைய உரிமைன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச மனித உரிமைகளை சொல்லுங்களேன். இதெல்லாம் மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உரிமைகள், இது செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் ஏற்கனவே படித்தது இருந்திருக்கும், பயானில் கேட்டிருப்பீங்க, நிறைய பயானில் கேட்டிருப்பீங்க. ரசூலுல்லாஹ் கடைசி இது என்ன நாள்னு கேட்டாங்க, இது எந்த இடம்னு கேட்டாங்க, இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அதில் மனித உரிமைகள் என்று ரசூலுல்லாஹ் பேசினது உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது? ஒருவருடைய மானம், குட். அடுத்தது இரத்தம், வேற சொத்து, பொருளாதாரம், மெயின் அந்த 3-4 தான் வரும். ஒருத்தருடைய மானம் புனிதம் தாங்க ரசூலுல்லாஹ். ஒருத்தருடைய மானம், அதில் ஹதீஸில் வருகின்ற முதலாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒருவருடைய திமா அக்கும், அதாவது ஒருத்தருடைய இரத்தம் உங்களுக்கு புனிதம். அநியாயமாக ஒருத்தனை கொள்ள இயலாது, அது ஹராம், ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் தடுத்ததில் முதலாவது, அடுத்தவருடைய மனித உரிமைகளை பேசுகின்ற பொழுது, ஒருவர் இன்னொருவரை கொலை பண்ண முடியாது, சும்மாவும் தண்டிக்க முடியாது, அனாவசியமாக அடிக்கவும் முடியாது. அதில் கொலை மட்டும் வராது, எல்லாமே உள்ளடங்கும். ரோட்டில் போகும்போது, வீலில் போகும்போது கூட்டாளி பொடியும் நடந்து போவான். உங்கள் புள்ள, உங்களோட புள்ள, நீங்கள் வளர்த்த புள்ள, இவன் திருவிழில் போகிறான், கூட்டாளி நடந்து போகிறான், போகும்போது புரடியில் பலார்னு அரைஞ்சிட்டு போயிட்டான். வீலில் போகிறவன் ரோட்டில் கூட்டாளி பொடியும் அடிச்சுட்டு போயிட்டான். அடித்து இவனுக்கு வேதனைப்பட்டுட்டு நொந்துட்டு, இதனால் அவனோட மனது நொந்து விட்டுன்னு சொன்னால் அந்த இடத்துல இதுவும் உள்ளடங்கப்படும். நம்முடைய நடத்தைகள் அந்த இடத்தில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. நாம் அடுத்தவருடைய உரிமைகளில் கை வைக்க முடியாது. அடுத்தவருடைய உரிமைகள் கை வைத்தால் அது எப்படி உணரணும்டா, நம்மட உரிமையில் ஒருத்தர் கை வச்சா நமக்கு எப்படி ஒரு ரோசம் வருமோ அப்படி தான் புரிஞ்சு கொள்ளணும். நம்மளை ஒருத்தர் அடித்தா நமக்கு எப்படி வலிக்குமோ,
நம்மளை எப்படி ஒருத்தர் ஏசினால் நமக்கு எப்படி அவமானமாக இருக்குமோ, அதே போல நான் அடுத்தவனுக்கு அடித்தாலும், அடுத்தவனுக்கு நான் வெட்டினாலும், அடுத்தவனுக்கு கொலை பண்ணினாலும் எனக்குள்ள அதே வலி, அதே வேதனை, அதே ரணம் அவனுக்கும் இருக்கு. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. இப்படி அடுத்தவர்களுடைய இரத்தம் புனிதம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். புனிதம் என்றார்கள். அடுத்ததா ரசூலுல்லாஹ் சொல்கின்ற அம்பாலக்கும், அடுத்துடைய சொத்து, பொருளாதாரம். பொருளாதாரத்தில் காணி பிரிக்கும் போது அல்லது தாப்ப கட்டும் போது, வேலி போடும்போது ஒரு முழம் தானே, ஒரு ஜான் தானே, ஒரு இஞ்சி தானே அப்படின்ட்டு கட்டையை அவன்கிட்ட காணிக்கையில் போட்டு இடத்த பிடிச்சாலோ, அது ஒரு இஞ்சாக இருக்கலாம், அல்லது ஒரு நூலாக இருக்கலாம், ஒரு சிறிய பகுதியாக இருக்கலாம், ஒரு கடுகளகு பகுதியாகவும் இருக்கலாம். நம்முடைய எண்ணம் அங்கிட்டு பக்கம் கட்ட போகணும். தாப்பை கட்டும்போது அங்கால பக்கத்தை கொஞ்சம் தள்ளி விட்டுறணும். இப்படின்னு அடுத்தனுடைய பொருளாதாரத்தில் கை வைத்தால், அல்லது வியாபார ரீதியாக இருந்தால், அல்லது சில நேரம் பெண்கள் என்பதனால அதிகமாக ஆசை இருக்கக்கூடிய பொருளாதாரம் எதுவாக இருக்கும்? நகையாக இருக்கும். முதலாவது நகை, ரெண்டாவது ஆடை, ரெண்டாவது ஆடை, அடுத்தது மைண்ட் செட்டுக்கு வராது. இன்னொன்று சொல்லவா, நீங்கள் சில கடைகளில் ஏறி ஏறி இறங்கி இறங்கி தேடினீங்க, உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த டிசைன், அந்த மாடல் கிடைக்கவே இல்லை. திடீரென்று நீங்கள் ஆசைப்பட்ட அதே மாடல், அதே டிசைனில் பக்கத்து வீட்டிலிருந்து அல்லது உங்களோட மைனி, உங்களோட சொந்தக்கார யாரோ ஏதாவது சாப்பாடு பண்ணி கொண்டு ஒரு பீங்கான் கொண்டு வர, நீங்கள் தேடின பீங்கான் கொண்டு வருது, ஒரு கோப்பை கொண்டு வருது. பீங்கான்னு சொல்கிறதா அல்லது கோப்பைன்னு சொல்கிறதா? ஒரு பாத்திரம் கொண்டு வருது. இதை நீங்கள் தேடினீங்க, ஆசைப்பட்டீங்க, கிடைக்கணும்னு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்க, வரல. ஆனால் ஒட்டோவா ஒரு பிரியாணி பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ பிரியாணி வந்த சந்தோஷம் வேறு, அதை விட சந்தோஷம் நம்ம தேடின அந்த பாத்திரம் வந்துடுச்சு. இப்போ இது கொடுக்குறதா இல்லையா? கொடுக்குறதா இல்லையா? ஏன்னா இதை தேடி எவ்வளோ கஷ்டப்பட்டும் கிடைக்கல, இது கிடச்சிட்டு. இப்போ கொடுக்குறதா இல்லையான்னு எடுத்து உள்ளுக்குள்ளே அமர்த்தி உள்ளுக்குள்ளே வச்சா நாளை மறுமையில் அதை சுமந்தவர்களாகத்தான் வரும். இதுவும் அடுத்துடைய பொருளாதாரம் தான். அது ஒரு பீங்காங்கோப்பையாக இருக்கலாம், ஒரு கரண்டியாக இருக்கலாம், ஒரு சின்ன ஸ்பூனாக இருக்கலாம். ஒரு ஸ்பூனாக இருந்தாலும் நம்ம அவங்களுடைய பொருளாதாரத்தில் கை வைக்க இயலாது. அதுவும் ஹராம் தான். ஒரு ஸ்பூனாக இருந்தாலும் சரி, நகையில் கை வச்சாலும் சரி. விளங்கிச்சா? நம்மளோட போய் நகையை களவெடுத்தா தான் கல்லண்டு, ஸ்பூனை களவெடுத்தாலும் கல்லந்தான், பென்சிலை களவெடுத்தாலும் கல்லந்தான். அலிரப்பல் அது சின்ன துண்டு தானே, பாதி துண்டு தானே, புள்ள கொண்டு வந்தால் விடுங்க அப்படின்ட்டு விட்டுட்டு இருந்துடாதீங்க, அதுவும் களவு தான். இப்படி அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தில் கை வைக்காதீங்கன்னாங்கிற சொல்லலாம். ஏன் தெரியுமா? நாம் சுவர்க்கம் வேண்டுமென்று பயணித்த உம்மத்துக்கள், சுவர்க்கம் வேண்டுமென்று ரமலானுடைய காலத்தில் நோன்பை கண்ணியமாக பிடித்த உம்மத்தினர், சுவர்க்கம் வேண்டுமென்று ரமலானுடைய காலத்தில் இரவு வணக்கத்தில் நின்று வணங்கின உம்மத்தினர், சுவர்க்கம் வேண்டுமென்று எல்லா இபாதத்தையும் செய்துவிட்டு, எல்லா வணக்க வழிபாடுகளையும் செஞ்சுட்டு கடைசியாக ஒரு ஸ்பூனுக்காக நரகம் போகிறதா, ஒரு பீங்காங்கோப்பைக்காக நரகம் போகிறதா, ஒரு சட்டிபானைக்காக நரகம் போகிறதா? எல்லாம் செஞ்சிட்டோம், தொழுதுட்டோம், நோன்பு பிடிச்சிட்டோம், ஜக்காத்து வேற கொடுத்துட்டோம். நம்ம ஆசைப்பட்ட பொருள் கை தேடி கால் தேடி வந்து நிற்கிறதுக்காக தூக்கி எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு காணாமல் போயிட்டு மைனி, உடஞ்சிருச்சு மைனி அப்படின்ட்டு ஒரு பழியை போட்டு, உடஞ்ச பீங்கா வந்து உடையலன்னு சொல்லையா போகுது, ஒளிச்ச கரண்டி வந்து ஒளிச்சு வச்சுக்கின்னு சொல்லையா போகுது அப்படின்னு தைரியத்தில் அடுத்தவுடைய சொத்தில் அது ஒரு குண்டூசியாக இருந்தாலும் சரி எடுத்து வைக்கக்கூடாது. இதுதான்
அடுத்தவுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக, மனித உரிமைகள் சம்பந்தமாக இஸ்லாம் பேசினது. இதைத்தான் ரசூல்லா மௌத்தாரத்துக்கு முன்னாடி பேசினாங்க. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0322297235. பேசினாங்க. நீ சுவர்க்கம் வேணும் சுவர்க்கம் வேணும், எல்லா இபாதத்தையும் செஞ்சிட்டாய். ஆனா இதுல மாட்டிட்டாய், ஒரு கரண்டில மாட்டிட்டாய், ஒரு கஞ்சி கோப்பையில மாட்டிட்டாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல மனித உரிமைகள் பற்றி பேசினார்கள். அடுத்தது சொன்னாங்க வஅராலக்கும், அதாவது அடுத்துடைய மானம் புனிதமானது. மானம் என்று வருகின்ற பொழுது கணவன் மனைவியுடைய பக்கமும் இருக்கு, பேரண்ட்ஸ் அதே போல பிள்ளைகளுடைய பக்கமும் இருக்கு. நம்ம புள்ள ஒரு தப்பு பண்ணிட்டா நம்ம என்ன செய்வோம்? குர்ஆன் மாசாவுக்கு வாரோம், எல்லா பிள்ளைகளும் 40 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 50 பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம புள்ள ஒரு தப்பை பண்ண நம்மளே கண்டுட்டோம். நம்ம அந்த இடத்துல என்ன செய்யறது? மொல்லிமா எழும்பி ஓடிடுவா, கொப்பி புத்தகத்தை எடுத்துட்டு, கிதாபெல்லாம் எடுத்துட்டு. அந்த அடி அடிப்பை நம்ம உம்மா, அந்த அடி அடிப்பை பிள்ளைகளுக்கு முன்னாடி, அடுத்தவங்களுக்கு முன்னாடி தண்டிக்கிறது. அடுத்தவங்களுக்கு முன்னாடி தண்டிக்கின்ற பொழுது பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு உரிமை இருக்குது, அது ஒரு பக்கம். ஆனால் உங்களால் அநியாயமாக ஒருத்தருடைய மானத்தில் கை வைத்தால் அது நாளை மறுமை நாளில் உங்களுக்கு தோல்வியை தந்துவிடும். அதனால தான் ரசூலா சொன்னாங்க அடுத்துடைய மானம் புனிதம்டாங்க. இதுக்கு ஒப்பாக பேசும்போது, கம்பேர் பண்ணி பேசும்போது தான் ரசூலா சொன்னாங்க இந்த நாள் என்ன நாள்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும்டாங்க. சில சஹாபாக்கள் நினச்சாங்க வேறு நாளாக இருக்குமோ, ரசூலா சொல்லிடுவாங்களோ. ரசூலா சொன்னாங்க இந்த நாள் வந்து புனிதமானது. இந்த இடம் என்ன இடம்னு கேட்டாங்க, இந்த மண்ணுன்னு கேட்டாங்க. இப்படியெல்லாம் கேட்டு நாளை புனிதம்னு சொல்லிட்டு அந்த நாளுடைய புனிதத்தை, அந்த ஹஜ்ஜுடைய மாதத்துடைய அந்த நாட்களுடைய புனிதத்தை அந்த சஹாபாக்கள் நன்றாக வழங்கி வச்சிருந்தாங்க. நல்லா தெரியும். பிறை 9 அரபாவுடைய நாளில் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல இருந்து பேசுகிறாங்கண்டா அந்த நாளுடைய சிறப்பை தெரியாமல் இருந்திருப்பாங்களா சஹாபாக்கள்? கட்டாயமாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மண்ணை பற்றி தெரியாமல் இருந்திருப்பாங்களா ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்? நன்றாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதம், அந்த ஹஜ்ஜுடைய மாதத்துடைய புனிதம் தெரியாமலா புறப்படுங்கள் என்று சொன்ன உடனே பொட்டலத்தை கட்டி கொண்டு அந்த சஹாபாக்கள் புறப்பட்டாங்க? எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை வச்சு ரசூலா கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. இந்த இடம் எப்படி புனிதமோ, இந்த நாள் எப்படி புனிதமோ, இந்த மாதம் எப்படி புனிதமோ, அதே போல ஒருத்தருடைய மானமும் புனிதம். கை வச்சிராத. ஏனென்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அல் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரன் யாருன்னு தெரியுமான்னு சஹாபாட்ட கேட்டாங்க. திவாலாகி போனவண்டு, அதில் சரியான ஒரு தமிழ் ஆக்கம்னு சொன்னால் திவாலாகி போனவர்கள், வங்குரோத்துக்காரன் அப்படின்னு கேட்டேன். சஹாபாக்களில் கொஞ்சம் பேர் சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதரே, யார்கிட்ட தீனார் திர்ஹம் இல்லையோ, காசு பணம் இல்லையோ, சொத்து செல்வம் இல்லையோ, அவன்தான் திவாலாகி போனவன், வங்குரோத்துக்காரன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லைன்னா, அடே காசு இல்லாட்டியும் உழைக்கலாம்டா, சொத்து இல்லாட்டியும் உழைச்சி கொள்ளலாம். யார் தெரியுமா வங்குரோத்துக்காரன் இந்த உலகத்தில்? அதனால தான் திருப்ப அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் நன்மை வேண்டும் என்பதற்காக, சுவர்க்கம் வேண்டும் என்பதற்காக நன்மைகள் செய்த சமுதாயம், நன்மைகளை சம்பாதித்த உம்மத்தினர்கள் நாம். நம்முடைய நன்மைகள் எங்கே எப்படி போய் சேரப்போது தெரியுமா? இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது எல்லா நன்மையும் செஞ்சிட்டோம். இப்போ நாளை மறுமையில் போய் நிற்கிறோம். நம்முடைய கேலி கணக்கு நாளில் நம்ம நினைப்போம் நம்ம சுவர்க்கவாதி, தொழுதிருக்கிறோம். திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235.